ஒரு காலத்தில் விஜயநகர பேரரசின் அரசவையில் தேனாலிராமன் என்ற ஒரு புத்திசாலி வாழ்ந்தான். அவன் தனது சாமர்த்தியத்திற்கும் நகைச்சுவைக்குமான புகழ் பெற்றிருந்தான். அவன் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் முக்கிய ஆலோசகராக இருந்தான். ஒருநாள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அரசவையில் இருந்த மந்திரிகளைச் சோதிக்க ஒரு சிக்கலான கேள்வியை எழுப்பினார். இந்த உலகத்தில் எது மிகவும் விலைமதிப்பற்றது? மந்திரிகள் பலவிதமான பதில்களை கூறினார்கள். ஒருவன் பொன்னும் வைரமும் என்றான். மற்றொருவன் அறிவு என்றான். ஆனால் மன்னர் எந்த பதிலும் திருப்திகரமாக எடுக்கவில்லை. பின்னர் தேனாலிராமன் புன்னகையுடன் நின்று மன்னரிடம் தனது பதிலைச் சொன்னான். மன்னா, இந்த உலகில் மிகவும் விலைமதிப்பற்றது நேரம்தான் என்றான். நாம் அதனை காசு கொடுத்து வாங்க முடியாது, ஆனால் அது நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய செல்வம். மன்னர் இந்த பதில் கேட்டு மகிழ்ந்தார். தேனாலிராமன் அளித்த உண்மையான பதில் அவரை மிகவும் திருப்திப்படுத்தியது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் தேனாலிராமனை பெரிதும் பாராட்டினார் மற்றும் எல்லா மந்திரிகளுக்கும் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து அதனை வீணாக்காமல் கடைபிடிக்கச் சொல்லினார். நெறிப்பாடம்: நேரம் மிகவும் விலைமதிப்பற்றது. அதை வீணாக்காமல் சிந்தனையுடன் பயன்படுத்த வேண்டும்.